கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப விசித்திரமானது, அங்கே வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது, நான் தலித் மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் நான் போனேன், நான் தலித் வீட்டில் போனேன், காலையில் பரோட்டா மாட்டிறைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து கேரளாவோட இருக்கிறதுனால ஆமாம் அது ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ இங்கே இஸ்லாமியர்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து முதல்ல கிடையாது. இப்போ வந்து என்னன்னா, மாட்டு இறைச்சி சம்மந்தமாக வந்து நம்ம பேசினாலே இது வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவானது அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு போயிட்டு ஒரு மத அரசியலை செய்யறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. லைக் தமிழர்களில் அதுவும் குறிப்பாக தலித்துகளில் பெரும் பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. அதில் நான் தலித்தும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சி என்பது அவங்களுடைய இயல்பான ஒரு ஃபுட் ஹேபிட். அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஆக்சுவலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க யார்? இப்போ இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு கருத்தை வந்து சொல்லிவிடுவாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து தலித்துகளில் ஒரு பிரிவினர் வந்து பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்றது அப்படின்றது வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஆமாம் அது ஒரு ஹேபிட் அது, ஓகேவா? ஆனால் மாட்டிறைச்சி சாப்பிட்றதுனால ஒரு ஒவ்வாமை தலித்துகள் மீது இருக்கிறத வந்து முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அது வந்து முதல்ல வந்து இல்லை இங்கெல்லாம் நாங்களாம் இப்போ கேரளா மாதிரி கிடையாது. கேரளா வந்து நம்ம பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்ச ஊர் அது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 80% தலித்துகள் வந்து அங்கே வந்து 80% எக்கச்சக்கமான பேர் வந்து அங்கே கேரளன்ஸ் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. தலித்துகள் கூட மற்ற சமூகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு தான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. லைக் வந்து சாதி அமைப்பு முறைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டு தொடர்ந்து போராடி கொண்டு எல்லாரும் ஒன்று சேரணும். தலித்துகளுடைய குறைந்த அதாவது அதிகபட்ச வந்து தேவை என்ன சொல்லுங்க, எல்லாரோட அவங்களோட தேவையை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும், இன்க்ளூசிவ். ஒரு 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 சமூகத்திலேருந்து வெளியே இல்லைன்னு அவங்க என்றைக்குமே வந்து எங்களை விலக்கி வச்சுக்கவே இல்லை. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம், வா கோயில் திருவிழாவா வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி கொண்டாடலாம், ஒரு பண்டிகை வாங்க எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடலாம், வா நம்ம எல்லாரும் ஒன்று அண்ணன் தம்பியாக இருக்கலாம். அப்படி எதிர்பார்க்குற ஒரே சமூகம் அவங்க தான் நான் சொல்கிறேன். நான் அப்போது அந்த ஒன்று சேர்ந்து இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற விரும்புகிறது தான் புரட்சியாளர் அம்பேத்கர், விரும்புகிறது தான் நம்ம. அதனால் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கலான்றது தான் நம்முடைய விருப்பம். ஆக்சுவலி வேறு யாரும் இந்து மதத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய புரட்சி செய்யவே இல்லை. மதம் வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிற கம்யூனிஸ்டுகளும் இந்து மதத்துக்கு எதிராக நிற்கவே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். நான் வந்து பிறந்தா இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் நான் செத்தா இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அவர் வந்து வந்திருந்தாருன்னா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பெரியாரும் உயிரோடு தான் இருந்திருக்கணும். ஆனால் நான் இங்கே போயிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஆக்சுவலாக ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரியாருக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது நீங்கள் அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் பெரியாரை இருட்டடிப்பு செய்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது முரண் இருக்கா? பெரியாரிடம் எனக்கு வந்து எந்த முரண்மே கிடையாது. லைக் வந்து ஆரம்ப காலத்தில் நான் படிக்கிறப்போ படித்து வியந்த ஆச்சரியப்பட்ட சயின்ஸை வந்து அப்படியே வந்து நம்பின ஒரு பெரிய அரசியல் தலைவராக நான் பெரியாரை பார்க்குறேன். குறிப்பாக வந்து பெண்களை பற்றி, பெண்கள் கர்ப்பப்பையை பற்றி, பெண்களுடைய அந்த தாலி கொடியை பற்றி, இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர ரெவல்யூஷனரியாக அவர் வந்து இருந்தார். எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரும் மதிப்புக்குரிய தலைவராக டெஃபினட்டாக பெரியார் என்றைக்குமே இருக்கிறாரு. நான் என்றைக்குமே வந்து பெரியார் எதிர்ப்பு மனநிலையில் செயல்பட்டதே கிடையாது. ஆனால் அம்பேத்கர் ஆதரவு மனநிலையில் நான் வந்து செயல்படுறேன். இங்கே அம்பேத்கர் ஆதரவு என்பதே பெரியார் எதிர்ப்பாக பார்க்குறது வந்து ஒரு தவறான செயலாக நான் இங்கே முன்வைக்கிறேன் ஆக்சுவலி.